அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பு தினங்கள், அருமையான தினங்கள் 3 உள்ளன. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாருங்கள். சர்வதேச நம்பிக்கை தினம். நம்பிக்கை மனதில் இருந்தால்தான் நாம் எந்த ஒரு செயலையும் வெற்றியுடன் முடித்து கொள்ளலாம். இன்றைய நாளில் மோதல்கள், சிறு சிறு சண்டைகள், பல பிரச்சனைகள், மனிதர்களுடைய நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு நிலை, பொறாமை, இந்த மாதிரி பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு தீர்வான நாளாக இந்த நாளை இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்பதற்காகவே இத்தினம் தேசிய வலிமை தினம். அதாவது இந்த தினம் தேசிய நம்பிக்கை தினம். நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். ஒவ்வொருத்தரையும் நம்பி நமது அருமையான செயல்களை ஈடுபட்டு அதில் வெற்றி காண வேண்டும். அதுவும் தன்னம்பிக்கை, அது இதைவிட பெரியது ஒரு செயல். அந்த அளவிற்கு இன்று தேசிய நம்பிக்கை தினம் கொண்டாடும். அடுத்ததாக உலக காகித பை தினம். காகிதம் பை இல்லாத தினம் பார்த்தோம். காகித பை தினம் இது எதற்கு வேண்டும்? 1852ஆம் ஆண்டு பிரான்சிஸ் ஓல் என்ற அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் காகித பைகளை தயாரிக்கும் முதல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அதிலிருந்து காகித பைகள் நிறைய நமக்கு அப்போதே நாம் பயன்படுத்தி வந்தோம். ஆனால் இன்றைய நாளில் நெகிழி பைகளையே பயன்படுத்துகிறார்கள். எளிதாக இருக்கும், எங்கேயும் எடுத்து செல்லலாம். பல செயல்களுக்கு அது நல்ல பயனுள்ளதாக அமையும். ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தீங்கானது, சுற்றுச்சூழலை அதிகமாக கெடுக்கிறது என்று அன்றைக்கே நான் இன்று சொன்னேன். இன்றும் இந்த பை தினம், காகிதம் பை தினம் பயன்படுத்த வேண்டும். அதை சார்ந்த இப்போது நாம் டீ காஃபி பருகும்போதே காகித கப்பு கொடுக்குறாங்க. அதிலும் சில துகள்கள், மாசு உண்ட அதனுடைய அந்த பசை ஒட்டக்கூடிய அதிலெல்லாம் பல இடையூறுகள் உள்ளன. அதனால் புற்றுநோய் வரக்கூடிய நிகழ்வு உள்ளது. அந்த அளவிற்கு அதை நாம் பார்க்கும்போது நாம் காகித பைகளை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டும். அதற்கேற்றவாறாக இன்று ஒவ்வொரு விதமான பல வண்ணங்களிலும் பல அமைப்புகளிலும் கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நாளை நினைவுறுத்தி அதற்காக ஒரு தினம் இன்றைக்கு. அடுத்து தேசிய எளிமை தினம். நாம் எளிமை தினம் என்றாலே ஒவ்வொருத்தரும் நினைவுக்கு வரும் ஒவ்வொரு நாட்டுத் தலைவர்கள். நமது நாட்டிலும் காமராஜருடைய அந்த எளிமையான செயல், அதை இருப்பதை வைத்து நாம் அதற்கேற்றவாறான வழிகளில் நாம் செயல்படுத்த வேண்டும். இயற்கை சூழலுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இது எதனால் கொண்டாடப்படுகிறது, எதற்காக, யார் என்றால் 1817ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கான்கார்டு என்ற ஒரு மாகாணத்தில் பிறந்த அந்த எழுத்தாளர், இயற்கை ஆர்வலர், அவர் ஹென்றி டேவிட் தோரா, அந்த ஒரு சார்ந்த ஒரு மகான். அவருடைய பிறந்த நாளையொட்டியே ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் ஜூலை 12ஆம் தேதி நமக்கு தேசிய எளிமை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறாங்க. அவர் எழுதிய ஒரு நூல் வால்டன். அந்த நூல்லாம் ரொம்ப பிரபலமான நூல். நவீன வாழ்க்கையின் அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு குறைந்தபட்சம் தேவைகளுடன் வாழ்தலின் அடிப்படை நோக்கமே இத்தினம். இது நினைவூட்டுகிறது. அந்த அளவிற்கு தேசிய எளிமை தினம் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிகழ்விலையும் நாம் ஒரு அடாவடித்தல், அதாவது ஒரு பெரிய பந்தாகாட்டம் சொல்லுவோம்ல, அந்த அளவிற்கு மற்றவர்கள் செய்கிறாங்க, அதே போதுக்கு நானும் போகிறேன். மாணவர்கள் செய்கிறதை மாதிரி பார்த்து இவர்கள் ஒரு பிரபலமாக இப்போது தான் பிறந்த நாளுக்கெல்லாம் பெரிய பெரிய கத்தியை கொண்டு வந்து வர வெட்டுறாங்க.
ஒரு செயல், எளிமையாக நடக்கக்கூடிய செயல் என்று பல விதமாக அது பிரபலமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு தெரிந்து நான் பெரியவர் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவலநிலையை பார்க்கிறோம். எளிமையாக வாழும்போது நமது வாழ்க்கை அது ஒரு படகு போன்று அமைதியாக அதே செல்லும். அதற்கேற்றவாறு நாம் இப்போ துடுப்பு இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? படகை இயக்கலாம். துடுப்பு இல்லை என்றால் நாம் அப்படியே மிதந்தே செல்லலாம், அப்படியே இருந்து கொள்ளலாம். இப்போ பணம் இருந்தால் அதற்கேற்றவாறு சில பேர்லாம் பணம் வந்தது விட்டது என்று பெரிய அளவில் ஒரு அராஜகமாக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் அது உடலுக்கு கேடு. குறைந்த வாழ்க்கையே, குறைந்த அளவிலேயே அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும், குறைந்த விதமாக. அதாவது ஆனால் நம்பிக்கை இருக்கும், ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அந்த நேரத்தில் தான் இருக்கும். ஆனால் நீண்ட ஆயுளை கொடுக்காது, அந்த அளவிற்கு இருக்கிறது. இப்போதெல்லாம் அதை நினைவூட்டுகிறது இணைந்து வாழ்தல், மன அமைதியோடு நிம்மதியுடன் மகிழ்வாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நமது தேவைக்கு ஏற்றவாறான பொருட்களையே வாங்கி அதையே நாம் பயன்படுத்த வேண்டும். நான் ஒரு பெரிய செல்வந்தன், எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது என்று பார்த்து அதை ஒரு அதிகமான விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது ருசியான உணவையே சாப்பிட்டு அதிகமான ஆடம்பரமான பொருட்களையே குவித்து அதிலேயே மிதந்து தங்களுடைய மன நிம்மதியையும் கெட்டு குறைந்த வாழ்நாளையே நீடிக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது குறைந்த நாள் அவங்களுடைய வாழ்நாள் நீடிக்காது. அன்றைய காலத்திலெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது முதியோர்கள் நல்ல நல்ல வயதில் அறிவாளியானவர்களை பார்க்கும்போது அவர்கள் இன்றும் 88 வயது 90 வயது வரை வாழ்ந்து செல்கிறார்கள். அவர்களுடைய அந்த இயற்கையான ஒரு வழியே அந்த வாழ்க்கையை நினைவுபடுத்துது. எளிமை. கதர் ஆடை அணிந்திருந்தாங்க, இன்றைக்கெல்லாம் நாம் ஒவ்வொரு விலை உயர்ந்த பல சூடை கிளப்பக்கூடிய ஆடைகளை அணிகிறோம். அப்போதெல்லாம் உட்காரும்போது அவர்களெல்லாம் உட்காருவதற்கெல்லாம் நாற்காலி, மரத்திலான நாற்காலி பயன்படுத்துகிறாங்க. இன்று செயற்கையால் செய்யப்பட்ட மெத்தைகள், அதாவது அது சூடை கிளப்பக்கூடிய அளவிற்கு உள்ள நிலைகள். அந்த அளவிற்கு ஒவ்வொரு வழியையும் பார்க்கும்போது அது மனித வாழ்வையை எல்லையை குறைக்கக்கூடிய அளவிலேயே உள்ளது. ஆகவே எளிமையை வாழ்வோம், எளிமையோடு மற்றவருடன் பழகி அன்பாகவும் சுற்றத்தாருடன் சிறந்ததாகவும் விளங்க வேண்டும், நல்ல ஒரு அமைப்பாக அமைய வேண்டும் என்று இன்றைய நாளில் இந்த 3 சிறப்பான தினங்களை பற்றி பார்த்தோம். கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.